மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். டக்ளஸ் தேவானந்தா அவருடைய தலைவிதி இப்படி மாறி போகும் என்று டக்ளஸ் தேவானந்தா கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. இவருடைய ஆயுத களஞ்சியம் பற்றி பல்வேறு விஷயங்கள் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. 2000ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 10ஆம் திகதி இராணுவத்திடமிருந்து பல்வேறு கண்டிஷனோட நிபந்தனைகள் அடிப்படையில இவர் பெற்றுக்கொண்ட ஆயுதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, MM-13 வகை துப்பாக்கிகள் 156, அதற்கு பயன்படுத்தும் தோட்டாக்கள் 1560 தோட்டாக்கள், அதுக்கு மேல 9 mm அளவிலான துப்பாக்கி 6, அதற்கு பயன்படுத்தும் தோட்டாக்கள் 100 கணக்கில் அப்படின்னு சொல்லப்படுது. இவை அனைத்தும் பயங்கரமான கண்டிஷனுக்கு கீழே, பயங்கரமான நிபந்தனைகளுக்கு கீழே தான் டக்ளஸ் தேவானந்தா பெற்றிருக்கிறாரு. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித படுகொலைக்கோ, பல்வேறு குற்றங்களுக்கோ, அச்சுறுத்தலுக்கோ, மனித விரோத செயல்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்ற உடன்படிக்கையின் கீழ்தான் கைச்சாத்திடப்பட்டு இத்தனை ஆயுதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுல 2 ஆயுதங்கள் சிக்கிருக்கு. அதுல ஒன்று மாகாதுர மதுஷுக்கு கொடுத்தாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த துப்பாக்கி வெலிவேரியா என்ற பகுதியில 2019ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 13ஆம் திகதி கண்டுபிடிக்கப்படுது. 2 துப்பாக்கிகள்ல ஒரு துப்பாக்கியோட இலக்கங்கள் அளிக்கப்பட்டாச்சு. மற்ற துப்பாக்கியில் இருக்கிற இலக்கத்தை வச்சுதான் இந்த ஒரு துப்பாக்கி இராணுவத்தினூடாக டக்ளஸ் தேவானந்தா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதோட தான் இதுக்கு பிறகு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதுல சிஐடி கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 162 துப்பாக்கிகள், ஆயிரக்கணக்கான தோட்டாக்கள், இதுல எங்க இப்ப என்ன நடந்து அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்ட போதுதான் இவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த துப்பாக்கியை நான் பெற்றது உண்மைதான், ஆனா என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க, இன்னும் எத்தனை பேர் என்பது எனக்கு தெரியாது, அவங்க எங்க இருக்கா என்பது தெரியல, இந்த துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னதுனால அப்படியே அள்ளி உள்ள வச்சு கிட்டத்தட்ட 72 மணி நேரங்கள் தடுத்து இவரை விசாரணை செய்வதற்கான நீதிமன்ற ஓர்டரையும் சிஐடி பெற்றுக்கொண்டாங்க. 162 துப்பாக்கிகள், ஆயிரக்கணக்கான தோட்டாக்களுக்கு டக்ளஸ் தேவானந்தா இந்த வயசுல என்ன விஷயத்த தான் சொல்ல போறாரு. இப்ப அவருக்கு வயசு 68ன்னு சொல்லப்படுது. இதுல யாருக்கு கொடுத்த, என்ன கொடுத்த, 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள், இதை பெற்றவன் என்ன பண்ணினான், என்ன குற்றங்களை செய்தான் என்ற எதுவுமே இவருக்கு தெரியாம இருக்கும். எனவே இவை அனைத்து விஷயங்களும் இவருடைய வங்கி கணக்குல தான் டிபாசிட் பண்ணப்படும் என்பது இப்போது தெரிய வருகிற விஷயம். இவருடைய குற்றப்பட்டியல் எடுத்து பார்த்தோமாக இருந்தா 1986 காலப்பகுதியில சென்னையில 2 பேரை சுட்டுக்கொண்ட குற்றச்சாட்டுல, இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு வழக்கறிஞர் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டால் இந்த 2 பேரை சோழியை முடிச்சது டக்ளஸ் தேவானந்தா அந்த வகையில இவரை கைது செஞ்சு உள்ள வச்சாங்க. பிணை கிடைச்சதுதான் தாமதம். உடனடியாக இலங்கை நாட்டுக்கு தப்பி வந்தாரு. இதுக்கு பிறகு என்ன, அரசியல் அடைக்கலம் தான் இவருக்கு ஒரே வழி என்பதனால அரசியல் ஒரு முக்கியமான புள்ளியா மாறியதுக்கு பிறகு அரசியல் அவதாரம் எடுத்து அதுல பாதுகாப்போடு வாழ ஆரம்பிச்சாரு. இவர் மிக முக்கியமான அமைச்சு பதவியை வகித்த சந்தர்ப்பத்துல டில்லிக்கு ஒரு மிக முக்கியமான ராஜதந்திர விஜயம் ஒன்றை மேற்கொண்டாரு. சென்னை அரசு கொந்தளிச்சது இவரை கைது செய்யணும், விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவர் ராஜதந்திர பாஸ்போர்ட் வச்சிருந்ததுனால கைது செய்ய முடியல. அப்படியே பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிட்டு இலங்கைக்குள்ள வந்துட்டாரு. அடுத்த சங்கதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமுரசு பத்திரிகையினுடைய கட்டுரை ஆசிரியராக இருந்தவர் அற்புத ராஜா 1999ஆம் ஆண்டு இவர் படுகொலை செய்த கேஸ்ல இவர் கைது செய்யப்பட்டு பல்வேறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதிலிருந்து விடுதலையான செய்தியும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. அந்த ஒரு விசாரணை எங்கோ மூடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அடுத்த கொலை சம்பந்தமாக இவருடைய பேர் அடிபடுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபிசியினுடைய மிக முக்கியமான ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக இருந்தவர் நிமலராஜனுடைய படுகொலை நடந்து முடிஞ்சது. அடுத்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயம் பத்திரிகை நிலையத்துக்கு மீது தாக்குதல் நடத்தி அச்சுறுத்தல் விட்ட சம்பவம். இது மாதிரி இவருடைய பட்டியல் நீண்டு கொண்டே போறதை பார்க்க முடியுது. இதுல இளைஞர்களை கடத்தியது, இளைஞர்களை மிரட்டியது, காணாமலாக்கிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது விழுந்திருக்குது. இதனால என்னவோ, இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இவருடைய கையை தொடர்ந்து இவருடைய அலுவலகத்துக்கு முன்னால பட்டாசு கொளுத்தி மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திய காட்சியும் நேற்றைய தினம் பார்க்க கிடைத்தது. டக்ளஸ் தேவானந்தா அவங்க சந்திரிகா அம்மையாரோட அரசியல் செஞ்சுட்டு ராஜபக்சர்களின் விசுவாசமான மிகப்பெரிய ஒரு அரசியலை செஞ்சவர். அவங்களுடைய அமைச்சரவையில மிக முக்கியமான காத்திரமான அமைச்சுக்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல
கோட்டாபய ராஜபக்சவுடைய அரசியலும் வந்து இவருக்கு மிக முக்கியமான அமைச்சு கொடுக்கப்பட்டது. கோட்டாபய ராஜபக்சவுடைய ஆட்சிக்கு பிறகு வந்து அடுத்த தேர்தல்ல வந்து இவரு களங்கண்டாரு. ஆனா தோத்து போனாரு. இதை மக்கள் சரியான பதில கொடுத்திருக்கிறாங்க. இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு. நிச்சயமாக தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை குற்றங்கள்ல இருந்தும் பாதுகாப்பாக இருந்ததுக்கான காரணம் ஒன்றே உண்டு. அது என்னன்னா, அரசியல் அவதாரம். அரசியல் என்ற தடுப்பு சுவருக்குள்ள உட்கார்ந்து கொண்டுதான் இத்தனை கைகாரியங்களையும் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப என்ன, சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்ற வகையில இப்போது நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை தோட்டாக்கள், இத்தனை துப்பாக்கிகளுக்கும் பதில் சொல்லி முடியும் போதே இவருடைய வாழ்நாளும் முடிஞ்சு போகும் என்பதுதான் தெரிய வருது. அதிகாரம் இருக்கும் பொழுது ஆணவத்தில் ஆடுகின்றவர்களுக்கு இது மிக சிறந்த ஒரு பாடமாக இருக்கும். இப்போது மனசாட்சியும் உறுத்த ஆரம்பிக்கும். இப்போது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு சிறைச்சாலை வாழ்க்கையும் விசாரணையும் என்பது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். பொறுத்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகளை என்னென்ன விஷயங்கள் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசபந்து தென்னக்கோனுடைய வீட்டுல வந்து பாதாள குழுக்கள் வந்து தங்கி இருந்து திட்டமிட்ட ஒரு படுகொலை செய்த சம்பவம் இப்போது பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுதான் வந்து அம்பனாங்கோட சிங்கர் கேசலையை படுகொலை செய்தது. இந்த சிங்கர் கேஸ்ல வந்து சஜப கட்சியில மிக முக்கியமான ஒரு உறுப்பினர், மேயராக போட்டியிட்டவர். இவரை வந்து பட்டாப்பகல படுகொலை செஞ்சாங்க. இந்த படுகொலை செஞ்ச விவகாரத்துல வந்து கிட்டத்தட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இதுல வந்து கரந்தனிய சுத்தாவுடைய ஒரு சகா பொடிமகத்தியாவை கைது செஞ்சு விசாரணை நடத்தியதுல தெரிய வந்த ஒரு விஷயம் தான் வந்து அனுரண்டத்தர் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அனுரை விசாரிச்சதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய துப்பாக்கி ஷூட்டரும் இவரை ஏற்றி வந்த பைக் ஓட்டுநரும் வந்து எனக்கு நெருக்கமானவங்க. இவங்க வந்து கடந்த 2ஆம் திகதி வந்து தேசபந்து தென்னக்கோன் அவங்களுடைய வீட்டுல தங்கி இருந்து 21ஆம் திகதி வரைக்கும் இந்த குற்றத்துக்கான விஷயங்கள் எல்லாம் எப்படி செய்யற, என்ன ஏது என்ற பல்வேறு விஷயங்களை திட்டமிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும், 21ஆம் தேதி அங்கிருந்து வந்து இந்த படுகொலையை செஞ்சுட்டு மீண்டும் அங்கு வந்து தங்கினாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி அவரை வாக்குமூலத்துல சொன்னதுக்குனாங்க போலீசார் உடனடியாக தேசபந்து தென்னக்கோடைய வீட்டை சோதனை நடத்த போன சந்தர்ப்பத்துல அந்த 2 சந்தேக நபர்களும் தலைமறைவான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேசபந்து தென்னக்கோன் அப்படின்றவர் வந்து முன்னைய நாள் பொலிஸ்மா அதிபராக இருந்தவர். பொலிஸ்மா அதிபராக இருந்தவரை வீட்டுல தான் இந்த கொலையோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான சந்தேக நபர்கள் தங்கி திட்டமிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு மீண்டும் பாதுகாப்புக்கு அங்க தங்கி இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இவ்வளவு பாரதூரமான விஷயமாக இருக்குது அப்படின்றது. ஒரு பொலிஸ்மா அதிபராக இருந்தவருடைய வீட்டை இதுக்கு பயன்படுத்தினதாக இருந்தா இந்த பொலிஸ்மா அதிபர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதனால என்னவோ என்பிபி அரசு வந்த உடனே முதல் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசபந்து தென்னக்கோனுடைய பதவி பட்டம் அனைத்தையும் கலட்டி வீட்டுக்கு அனுப்பி அவருக்கான வழக்கை வந்து விசாரணைக்கு உட்படுத்தியதுதான் ஒரு ஆரோக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. யாருக்காக இதை பண்ணினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் வெளியில வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்கொட சுஜி, அசங்க, கரந்தனிய சுத்தா, அவருடைய சகோதரர் கரந்தனிய ராஜு, தொலா, தஷுன், இவங்க எல்லாம் துபாயில இருந்து கொண்டு பல்வேறு குற்றச்செயலை செய்யறவங்க. இவங்க டார்கெட் பண்ணது வந்து இந்த குறித்த சிங்கர் கேசலைய. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்கொட சுஜிக்கு பிடிக்காத தரப்போடு இவர் உறவை பேணி கொண்டாரு. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மைக்கேல்னு சொல்லப்படுகிற ஒரு பாதாள குழுவை சேர்ந்தவர். அவரோட இவர் உறவை பேணியதுனால கடுப்பான இந்த குழு வந்து இவரை போட்டு தள்ளுற ஒரு சங்கதியை ஒரு கிண்டக்க இவங்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. சரி, தேசபந்து தென்னங்கோட்டை வீட்டுக்கு ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டதற்கு அருணூரை சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட கூரை வேலைக்காகத்தான் நாங்க அங்க போயிருந்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சரி, கூரை வேலைக்கு போனீங்க, என்ன வகையான வேலை, என்ன செஞ்சீங்க அதுல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் மௌனமாக இருந்திருக்கிறாரு. இங்க கூரையும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. வெறுமனே இந்த படுகொலையை திட்டமிட்டு ஒரு பாதுகாப்பான இடம் குறித்து சிந்திச்ச நேரம் தான் அவருக்கு தெரிய வந்த ஒரு விஷயம். தேசபந்து தென்னக்கோனுடைய வீடு பாதுகாப்பா இருக்கும் என்றதுனாலதான் அங்கு உட்கார்ந்து இப்படியான ஒரு வேலையை செஞ்சாங்க. கண்டி இருக்கிற வீட்டினுடைய கூரையை செய்யறதுக்கு எதுக்கு தென் மாகாணத்தில இருந்து பாஸ் போகணும், ஓடாவி போகணும்ன்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இல்லைண்டா இவருக்கு தெரிஞ்சவங்க பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவங்க வகையில அவங்கள்ட்ட இலவசமாக ஏதாவது வாங்கி கொள்ளலாம்னு சொல்லி தேசபந்து தென்னக்கோன் அவங்கள வந்து கூலிக்காக வரவிச்சாரா அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் தேசபந்து தென்னக்கோனுடைய சொகுசு வீட்டுல இருந்து கொண்டுதான் இந்த காரியங்களை செய்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன இருந்தாலும்
சஜ்ஜபே கட்சியும் வந்து இப்படியான ஒரு மனிதரைத்தான் வந்து நேர் போட்டியாளராக வேட்பாளராக நிறுத்தியிருக்கு என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய செய்தியாக பார்க்கப்படுது. இந்த அரசியல்வாதிகள் இப்போது திருந்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி விட ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, ஆயுதம் இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.